அன்பான பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வேந்த இலக்கியம் தொடர்பான பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைகளே, கடந்த செஷனில் நான் இந்த மேந்தலை பகிர்வு பற்றிய இந்த உதாரண விளக்கத்தை பற்றிய மேலோட்டமான விளக்கத்தை தந்திருந்தேன். நாங்கள் இப்பொழுது இந்த தகவலை வைத்துக்கொண்டு எப்படி மேந்தலைக்கீரைய பகிர்வு கூற்றை தயாரிப்பது என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். மேந்தலைக்கீரைய பகிர்வு கூற்றில் 2 விடயங்கள் இருக்கும் பிள்ளைகள். ஒன்று முதலாங்கட்ட பகிர்வு, மற்றது 2ஆம் கட்ட பகிர்வு. முதலாங்கட்ட பகிர்வும் இருக்கும், 2ஆம் கட்ட பகிர்வும் இருக்கும். பரீட்சைகளிலே முதலாங்கட்ட பகிர்வு 2ஆம் கட்ட பகிர்வுன்னு தனித்தனி கேட்டாலும் அது ஒரே ஆன்சரில் ஒரே கூற்றிலே காட்டுவது பொருத்தமாக இருக்கக்கூடும். இப்பொழுது நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இந்த இன்னொரு விளக்கம் சொல்லணும் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், மேந்திலையோடு தொடர்புடைய தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. யந்திரத்தின் பெறுமதி, யந்திரத்தின் கிரயம், கட்டடத்தின் கிரயம், தளப்பரப்பு சதுர அடி, ஊழியரின் எண்ணிக்கை, பொருள் வேண்டுகோள் பத்திரம். அடுத்த 2ஐயும் பாருங்க பிள்ளைகள். நேரில் கூலி, நேரில் பொருள், நேரில் கூலி. இது 2ம் மேந்தலைகள். நேரில் பொருளும் நேரில் கூலியும் மேந்தலைகள் பிள்ளைகள். இந்த நேரில் பொருளும் நேரில் கூலியும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த இதோட சேர்த்து தரப்பட்டிருக்கு. சில வேளை தனியாகவும் தருவார்கள். அதுக்கு வினாவுக்கு வினா வித்தியாசப்படும். இங்கே பாருங்க பிள்ளைகள், மேந்தலை இந்த நேரில் பொருளும் நேரில் கூலியும் ஒவ்வொரு கிரைய அலகுக்கும் என்று தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதனால் இவற்றையே ஒதுக்கல் செய்வோம், ஒதுக்கல் கருமம் என்று சொல்லுவோம். இதை கொண்டு மேந்தலை பகிர்வு கூட்டுக்க போடுவதை ஒதுக்கல் கருமம் என்று சொல்லுவோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இதில் 1 2 3 4 5 பொது மேந்தலைகள் தரப்பட்டிருக்கிறது. முதல் நேரில் கூலி நேரில் பொருட்கள் 2 மேந்தலைகள் தரப்பட்டிருக்கு. அவை ஒதுக்குதல், அதாவது ஒவ்வொரு கிரிய நிலையத்துக்குமென தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதனால் அவற்றை அந்தந்த கிரிய நிலையங்களுக்குள்ளே சேர்த்து விடக்கூடியதாக இருக்கும். இவை பொது மேந்தலைகள். இந்த பொது மேந்தலைகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முதலாங்கட்ட பகிர்வுக்கு உட்படுத்த போகிறோம். கடந்த வகுப்பிலே உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினேன். முதலாங்கட்ட பகிர்வு என்றால் என்ன? பொதுவான மேந்தலைகளை உற்பத்தி கிரிய நிலையம், சேவைக்கிரிய நிலையங்களுக்கிடையில் பொருத்தமான அடிப்படையில் பகிர்வு செய்தல் ஆகும். அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். பிள்ளைகள் பாருங்கள், மேந்தலை கிரைய பகிர்வு கூற்று. இந்த வினாக்களிலே முதலாங்கட்ட பகிர்வு 2ஆம் கட்ட பகிர்வு தந்தாலும் மேந்தலை கிரிய பகிர்வுக்குள்ளேயே அவற்றை சேர்த்து செய்வதனால், 2 முதலாங்கட்ட பகிர்வையும் 2ஆம் கட்ட பகிர்வையும் சேர்த்து செய்வதனால் நேரத்தை, பரீட்சை நோக்கிலே நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், முதலிலே தியரியின்படி போக வேண்டும். தியரி ஒழுங்கிலே கணக்குகளை நீங்கள் அணுக வேண்டும். முதலில் ஒதுக்கல் கருமம், ஒதுக்குதல். நேரில் பொருள் நேரில் கூலி 2ம் தனித்தனியாக வெட்டுதல், தைத்தல் என்ற உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு தனித்தனியாக வினாவிலே நாங்கள் தந்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் முதலிலே அந்தந்த கிரிய நிலையங்களுக்குள்ளே அப்படியே கொண்டே போட்டிருக்கோம். இதில் மொத்தம் அவற்றின் கூட்டுத்தொகை நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே மொத்தமாக நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்த இந்த கட்டட வாடகை, மின் கட்டணம், சந்திர காப்புறுதி, ஊழிய காப்புறுதி இவை பொதுவாக ஏற்பட்ட மேல்நிலைகள். உற்பத்தி கிரிய நிலையம்,
சேவைக்கிரிய நிலையங்களுக்கிடையில் பொதுவாக ஏற்பட்ட மேந்தலைகள் என்பதனால் அவற்றை பொருத்தமான அடிப்படைகளில் நாங்கள் பகிர்வு செய்ய வேண்டும். பொருத்தமான அடிப்படைகளை நீங்கள் எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்றால் தரப்பட்ட தகவலில் தான் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே இந்த வினாவில் ஒரு தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது, மேந்தலைகளோடு தொடர்புடைய தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களில் இருந்து தான் அடிப்படைகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலில் பாருங்கள் பிள்ளைகள், கட்டட வாடகை. வாடகை என்பது தளப்பரப்பினோடு தொடர்பு கொண்ட ஒரு விடயம். இந்த வினாவை பொறுத்தவரையில் தளப்பரப்பு, அதனுடைய மொத்தத்தை நாங்கள் இங்கே அப்படி போட்டிருக்கிறோம். மிக எளிமையாக பிரிக்கக்கூடிய மாதிரி தான் பெரும்பாலும் பரீட்சைக்கு வரும். பாருங்க பிள்ளைகள், கண்டிப்பாக பரீட்சையிலே பகிர்வின் அடிப்படை நீங்கள் குறிக்க வேண்டும். இந்த விகிதங்களை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விகிதங்கள் நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம், நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக இதை போடலாம், நீங்கள் போடாமல் விடலாம் பரீட்சையில். ஆனால் பகிர்வின் அடிப்படை கண்டிப்பாக போடுதல் வேண்டும். நேரடி ஒதுக்குதலை அப்படி நாங்கள் நேரடியாக எழுதுகிறோம். இவற்றை இந்த அடிப்படைகளை கண்டிப்பாக எக்ஸாமில் எழுதிய தீரணும், அல்லாட்டா உங்களுடைய புள்ளிகள் குறைக்கப்படும். இந்த விகிதம் முக்கியமானது அல்ல, இதில் முக்கியமானது, ஆனால் இதில் குறிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதில் நாங்கள் பாருங்கள், மிக இலகுவாக 7, இந்த ரெண்டையும் கொண்ட 7, அப்போ ஒரு பங்கு 10,000 பாருங்கள், 1 10,000, அது 50,000, இதுக்கு 10,000 ஈஸியாக வரும். பரீட்சை எல்லா பரீட்சைக்கும் அப்படி. தளப்பரப்பு 7, 14,000 போயிச்சா 20,000, அங்கால 10,000, அங்கால 2,000, 14, 20 இல்லை, 2,000. அடுத்தது யந்திரத்தின் கிரயம். யந்திர காப்புறுதி யந்திரத்தின் கிரயத்தோடு தான் தொடர்பு உண்டு. தரப்பட்ட தகவலை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். 1க்கு 2, 3,000 3ஆல் பிரித்தால் 1000, 1 பங்கு 1000, 2 பங்கு 2,000. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரிய வேண்டும், களஞ்சியம் சந்திரத்தை பயன்படுத்தவில்லை, ஆகவே வரையில் உங்களுக்கு தெரியணும். பொது மேந்தலை பிரிக்கும் போது அந்த மேந்தலை எல்லா கிரிய நிலையங்களுக்கும் வருமென்று எண்ணக்கூடாது. சில கிரிய நிலையங்களுக்கு வரும், சில கிரிய நிலையங்களுக்கு வராமலும் போக முடியும். அடுத்த ஊழியரின் காப்புறுதி, ஊழியரின் எண்ணிக்கை. இதை விட வேறு பொருத்தமான தகவல் இருந்தால் அதை நீங்கள் எடுக்க வேண்டும். ஊழியரின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், 6 1 7, இலகுவாக நீங்கள் பிரிக்கலாம். 7, இது 2,400, 4,500, 1,200. யந்திர தேவு, யந்திரத்தின் கிரயத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம். அதாவது நேர்கோட்டு முறை என்றதை நாங்கள் இங்கே அப்ளை பண்ணுறோம். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யந்திர மணத்தியாலம் தந்தாலும் யந்திரத்தின் கிரியத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும். சில வேளை யந்திரத்தின் கிரியம் தரையில் யந்திர மணத்தியாலத்தை நாங்கள் எடுக்க முடியும். யந்திரத்தின் கிரியம் 1க்கு 2, இங்கே 30,000 இலகுவாக பிரிக்கிறோம். இலகுவாக நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் திரட்டின தகவல் தந்தோம், அடுத்தது ஒதுக்கினோம், அடுத்தது பகிர்ந்தோம். முதலாங்கட்ட பகிர்ப்பை முடிஞ்சது. உற்பத்தி சேவை கிரிய நிலையங்களுக்கு இடையில் பொருத்தமான அடிப்படையிலே நாங்கள் பகிர்ந்து விட்டோம். அடுத்ததாக 2ஆம் கட்ட பகிர்வு. நான் கடந்த செஷனிலே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். சேவைக்கிரிய நிலையம் வாடிக்கையாளர்களுடன் நேரடியான தொடர்பு கொண்டவை அல்ல. அந்த சேவைக்கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை மீட்டுக்கொள்வதற்காக, உற்பத்தி கிரியத்துடன் சேர்த்து கொள்வதற்காக
அந்த சேவைக்கிரிய நிலையங்களின் மேந்திரைகளை பொருத்தமான அடிப்படைகளிலே உற்பத்திக்கிரிய நிலையங்களுக்கு இடையில் பங்கீடு செய்ய வேண்டும். இந்த வினாவில் இந்த பொருத்தமான அடிப்படை என்னங்க தரையில் நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். சில வினாக்களில் எப்படி பகிர்வு செய்ய வேண்டும் என்பது வினாக்களில் தருவார்கள். இந்த வினாவில் 2ஆம் கட்ட பகிர்வு எப்படி செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கூறப்படவில்லை. அப்போ மாணவர்களை நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது களஞ்சிய பகுதியைத்தான் நாங்கள் உற்பத்தி பகுதிகளுக்கு இடையில் பங்கிட போகிறோம். களஞ்சிய பகுதி உற்பத்தி பகுதிகளுடன் எந்த அளவிலே தொடர்படுகிறது என்பதை உங்களால் ஓரளவு ஊகிக்க முடியும். இந்த களஞ்சிய பகுதியிலேருந்து வெட்டுதல் பகுதிக்கும் தைத்தல் பகுதிக்கும் பொருட்கள் போகும்போது களஞ்சிய வேண்டுகோள் பாத்திரம், பொருள் வேண்டுகோள் பாத்திரம் அடிப்படையில், அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் களஞ்சியத்திலிருந்து நேரில் பொருட்களை பெற்ற எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்த மேந்தலை, களஞ்சியத்தின் மேந்தலை, மொத்த மேந்தலையை உற்பத்திக்கிரிய நிலையங்களுக்கு இடையில் நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம். இப்போ களஞ்சியத்தின் மேந்தலைகளை நாங்கள் கொண்டு வந்து விட்டால் களஞ்சிய பகுதி, சேவை பகுதிக்கு இப்பொழுது மேந்தலைகளை இல்லாமல் போய்விட்டது. அவையெல்லாம் இப்பொழுது உற்பத்திக்கிரிய நிலையங்களுக்குள் வந்துவிட்டன. இதெல்லாம் என்ன? திட்டமிட்ட மேந்தலைகள், முன்னரே தீர்மானிக்கப்பட்ட மேந்தலைகள் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தரப்பட்ட தகவல்கள் அனைத்துமே திட்டமிட்ட தகவல்கள், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட தகவல்கள், பாதிடப்பட்ட தகவல்கள் என்பதை மாணவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், இதுக்குள்ள உற்பத்தி எல்லாம் மேந்தலைகள் எதுவும் வர முடியாது, வராது என்பதையும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் உறிஞ்சுதல்கள் போகிறோம். பொது மேந்தலைக்கிரை, உறிஞ்சல் அல்லது உள்ளடக்கல், உள்ளீர்ப்பு, அல்லாவிட்டா அப்சோர்ப்ஷன் ஆஃப் ஜெனரல் ஓவர்ஹெட் காஸ்ட். இது ஒரு முக்கியமான ஒரு கருமம் பிள்ளை. உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு இடையிலான மேந்தலைகளை ஒவ்வொரு கிரைய அலகின் கிரயத்துக்குள்ளேயும் எப்படி சேர்த்து விடுவது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உற்பத்தி கிரிய நிலையங்களின் மொத்த மேந்தலை கிரயங்களை அல்லது உற்பத்தி கிரிய நிலையம், மொத்த மேந்தலை கிரயம் மட்டுமல்ல, உற்பத்தி கிரிய நிலையங்களின் ஒவ்வொரு தனித்தனியான கிரியங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படைகளின் கீழ் உற்பத்தி அலகுகளுக்கிடையில் பகிர்ந்தளித்தல் பொது மேந்தலை ஆகும். மேந்தலை உறிஞ்சலின் முக்கியத்துவத்தை பாருங்கள். ஒரு கிரைய அலகின் மேந்தலை கிரயத்தை கணிப்பிட முடிதல், அறிய முடிதல், சரியாக அளவிட்டால்தான் கிரைய அலகின் கிரயத்தை நாங்கள் சரியாக மதிப்பிடலாம். கிரயத்தை சரியாக மதிப்பிட்டால் தான் சரியான விலையை நாங்கள் தீர்மானிக்கலாம். சரியான விலையை தீர்மானிக்காவிட்டால் மேந்தலைகளை மீட்டுக்கொள்ள முடியாமலும் போகும். போட்டியாளருடன் சரியான போட்டியை மேற்கொள்ளக்கூடிய வகையில் விலையை தீர்மானிக்க முடியாமலும் போகலாம். சரியாக பொருளின் கிரியத்தை தீர்மானிப்பதற்காக மேந்தலை கிரியத்தை அறிய முடிதல். அடுத்தது, அலகுக்கான நேர்க்கிரியங்களுடன் அலகுக்கான மேன்கிந்தலை கிரயத்தை கூட்டுவதன் மூலம் ஒரு அலகிற்கான உற்பத்தி கிரயத்தை கணிக்க முடியும். சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் ஊகிக்க வேண்டும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், அலகுகளுக்கான மேந்தலை கிரயத்தை கூட்டுவதன் மூலம் அலகுக்கான கிரயத்தை, உற்பத்தி கிரயத்தை கணிக்க முடியும், மொத்த கிரயம் அல்ல. அடுத்தது, ஒரு அலகுக்கான
விற்பனைக்கு விலையை தீர்மானிக்க முடியும். விற்பனை விலைக்குள்ள உற்பத்தி கிரிய அலகின் கிரையவும் உள்ளடங்க வேண்டும், லாப இல்லையும் உள்ளடங்க வேண்டும். லாப இல்லையின் மூலம்தான் உற்பத்தி எல்லா கிரயங்கள் மீட்டுக்கொள்ளப்படுகின்றன. இந்த மேந்தலை உறிஞ்சல் வீத வகைகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகின்றது. அது தொழில்துறைக்கு ஏற்ற வகையிலே தீர்மானிக்கப்படும். தொழில்துறை அல்லது சேவை துறையினுடைய நாங்கள் அதாவது எதை நாங்கள் இந்த துறையை, இந்த தொழிற்சாலையை, இந்த சேவை துறையை தெரிவு செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக அதுக்கு ஏற்ற அடிப்படையில் இந்த மேந்தலை உறிஞ்சல் வீதத்தை நாங்கள் தீர்மானிப்போம். முன்கூட்டியே தீர்மானிப்போம். அப்படின்ற உற்பத்தி செய்வதற்கு முன்னரே, சேவையை வழங்குவதற்கு முன்னரே நாங்கள் தீர்மானிப்போம். இந்த உண்மையான உறிஞ்சல் வீதம் உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு விடயம் பிள்ளை, தேவையில்லாத விடயம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் அவதானிங்க பிள்ளை. இதை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேந்தலை உறிஞ்சல் வீதம் மதிப்பிட்ட மொத்த மேந்தலை கிரயத்திற்கும் மதிப்பிட்ட அல்ல திட்டமிட்ட அல்லாவிட்ட பாதீடு செய்யப்பட்ட மொத்த மேந்தலை கிரயத்திற்கும் மதிப்பிட்ட உற்பத்தி அலகுகள் அல்லது வேறு அடிப்படைகளுக்கும் இடையிலான கணித ரீதியான தொடர்பு உறிஞ்சல் வீதமாகும். மேந்தலை உறிஞ்சல் வீதம் சமன் மதிப்பிட்ட மொத்த மேந்தலைங்கள். மொத்த மேந்தலை என்பது பிள்ளைகள் இங்கே நான் குறிப்பது ஒரு உற்பத்திக்கிரிய நிலையத்தின் மொத்த மேந்தலை. வடிவாவிலை கொள்வோம். ஒரு உற்பத்திக்கிரிய நிலையத்தின் மொத்த மேந்தலையை குறிக்கிறது. கீழ் மதிப்பிட்ட அடிப்படைகள், பல அடிப்படைகள் இருக்கிறது. கூலி மணித்தியாலம், யந்திர மணித்தியாலம், உற்பத்தி அலகுகள் அடிப்படை, முதற்கிரிய அடிப்படை, நேர்கூலி அடிப்படை என்று பல்வேறு அடிப்படைகள் இருக்கின்றது. இந்த அடிப்படைகளில் எதை தீர்மானிக்க வேண்டியது என்பது அந்தந்த தொழில்துறையை சார்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கலாம் பிள்ளைகள், இங்கே பாருங்கள். இதை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாடமாக்குற விடயம் அல்ல. இந்த அடிப்படைகளை எக்ஸாமில் எழுதாமலே நேரடியாக ஆன்சரும் பண்ண முடியும். இதில் நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6 அடிப்படைகளை இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இதை விட வேறு பல அடிப்படைகளும் இருக்கிறது. இந்த 6 அடிப்படைகள் நான் இங்கே குறிப்பிட்டாலும் பிள்ளைகள், இந்த பரீட்சையிலே பெரும்பாலும் இந்த கடைசியாக தரப்பட்ட 2 அடிப்படைகளும் தான் வினாக்களிலே கேட்கப்படுகிறது. அதற்காக இந்த 2 தான் வருமென்று நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. நேர்கூலி மணித்தியால அடிப்படை அப்படி என்றால் ஏற்கனவே நாங்கள் கணித்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே உதாரண விளக்கத்தில் நான் சொல்லி கணித்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு உற்பத்தி கிரிய நிலையத்தினதும் மதிப்பிட்ட அல்லது திட்டமிட்ட அல்லது பாதீடு செய்யப்பட்ட மொத்த மேந்தலை கிரயத்தின்கள் மதிப்பிட்ட அல்லது திட்டமிட்ட நேர்கூலி மணித்தியாலம். இதை பிரித்தம் என்று சொன்னால் விடை ஒரு நேர்கூலி மணித்தியாலத்திற்கான மேந்தலையினுடைய பெறுமதி எவ்வளோ உண்டு வரும். அடுத்த சந்திர மணித்தியால அடிப்படை என்ன கணிச்சு வச்சுக்கிறோம். திட்டமிட்ட மொத்த மேந்தலை கிரியத்தின் கீழ் அல்ல திட்டமிட்ட மேந்தலையின் கீழ் மதிப்பிட்ட யந்திர மணித்தியாலம் அல்ல திட்டமிட்ட யந்திர மணித்தியாலம். இங்கே பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே மதிப்பிட்ட மொத்த மேந்தலை, மதிப்பிட்ட மொத்த மேந்தலை, மேலே எல்லாம் மதிப்பிட்ட மொத்த மேந்தலான இருக்கும்.
கீழே அடிப்படை இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு நேர்பொருட்கிரிய அடிப்படை என்றால் கீழே நேர்பொருட்கிரியத்தை நீங்கள் இலகுவாக போட்டு விட முடியும். உற்பத்தியை கால கண்டால் கீழே நேரடியாக அலைகளை போட்டு விட முடியும். அங்கே டூபாவில் அங்கே வந்தால் இது டூபாவில் இருக்கிறது, ரெண்டும் டூபாவில் இருப்பதனால் கட்டாயம் டூபாவில் வருகின்ற விடைகள் எல்லாம் 100 வீதத்தில் வரும். இது நேர்கூலிக்கிரியன் டூபா, நேர்பொருட்கிரியன் டூபா, மூலக்கிரியன் டூபா. அது 100ஆல் 100ஆல் பெருக்கிறோம். மற்றவற்றுக்கு 100 வராது. இதுக்கு ஒரு அளவுக்குரிய மேந்தலை வரும், ஒரு மணத்தியாலத்துக்குரிய மேந்தலை வரும், ஒரு சந்திர மணத்தியாலத்துக்குரிய மேந்தலை வரும். இப்பொழுது நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பிள்ளைகள், மேந்தலை உறிஞ்சல் விகிதங்களை நிறுவனம் முழுமையானதாகவோ அல்லது குறித்த கிரிய நிலையத்துக்குரியதாகவோ கணிக்க முடியும். இது உள்ளே பரீட்சை வினாக்களை பொறுத்து, கேள்விகளை பொறுத்து தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த உதாரணத்தை பாருங்க பிள்ளைகள். மதிப்பிட்ட மொத்த மேந்தலை உற்பத்தி பிரிவு ஏக்கு 60,000 உற்பத்தி பிரிவு பிக்கு 40,000 சேவைத்துறைக்கு ரூபாய் 50,000 ஏற்பட்டிருக்கிறது. அதாவது திரட்டுதல் முடிஞ்சது, ஒதுக்குதல் முடிஞ்சது, முதலாங்கட்ட பகிர் முடிஞ்ச தகவல் தான் இவை. இவற்றை உறிஞ்சலுக்கு நாங்கள் கொண்டு வருவதற்காக இந்த சேவைத்துறையின் மேந்தலைகளை உற்பத்திக்கிரிய நிலையங்களுக்கு இடையில் பகிர்ந்து விட வேண்டும். அதாவது ஏ பி என்ற உற்பத்தி பகுதிகளுக்கு இடையில் சேவைத்துறை ரூபாய் 50,000 பகிர்ந்து விட வேண்டும். சேவைத்துறையின் மீள்பகிர்வானது உற்பத்தி துறைகளுக்கு இடையில் 3:2 என பகிரப்படும் தந்திருக்கிறது. நேர்கூலி மணித்தியாலம், அதாவது ஏத்துறை இயங்குகின்ற நேர்கூலி மணித்தியாலம் 2000 மணித்தியாலங்கள், வீத்துறை இயங்குகின்ற மணித்தியாலம் 3000 மணித்தியாலங்கள். ஆயின் மொத்த ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நேர்கூலி மணித்தியால உறிஞ்சல் விகிதங்களை கணி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொத்த ரீதி துறை ரீதி பிரதானமாக பரீட்சை வினாக்களிலே துறை ரீதியான விகிதங்கள் தான் கேட்கப்படுகிறது. அதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். மொத்தத்திலும் பார்க்க துறை ரீதியானது தான் அதிகமாக பரீட்சைகளுக்கு வருகிறது. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், மேந்தலை உறிஞ்சல் வீதத்தை நாங்கள் கணிக்கிறதுக்கு முதல் 2ஆம் கட்ட பகிர்வு செய்ய வேண்டும். சி என்ற சேவை பகுதியினுடைய மேந்தலைகளை உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு இடையிலே தரப்பட்ட விகிதத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு வந்தோம். இப்போ இந்த சேவை பகுதியின் மேந்தலை இல்லாமல் போய்விட்டது. அந்த 50,000 ஏ துறை பி துறைக்கு இடையில் வந்து விட்டது. ஏயினுடைய திட்டமிட்ட மேந்தலை மதிப்பிட்ட மேந்தலை ரூபாய் 90,000, பியினுடைய திட்டமிட்ட மேந்தலை ரூபாய் 60,000. நேர்கூலி மணித்தியால உறிஞ்சல் வீதம் இதில் மொத்தமாக பார்த்தா மொத்த ரீதியான உறிஞ்சல் வீதம் பண்ணுறது ரெண்டையும் கூட்ட வேண்டும் 15. அல்லது ஈஸியாக இது இல்லாமலே கூட்டு விடலாம் 15. இதையும் கூட்டினால் 15,000, இதையும் கூட்டினா 15,000. 15,000 5,000 சமன் ரூபாய் 30. இது பெரும்பாலும் பரீட்சையின் வினாக்கடையில் கேட்கப்படுவதில்லை. ஆனால் இனி கேட்கப்படுவதில்லை என்று நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கவும் கூடாது. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், இது துறை ரீதியான உறிஞ்சல் வீதம். இதுதான் முக்கியம். 2 உற்பத்தி துறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு உற்பத்தி துறைகளுக்கும் இடையிலான மேந்தலைகள்
எவ்வளவு என்பதை நாங்கள் இதன் மூலம் கணிக்கிறோம். இதுதான் முக்கியமானது. துறை A 90,000 2000, துறை B 60,000 3000, அது சமன் ரூபாய் 20. இப்பொழுது பாருங்க பிள்ளைகள், அடுத்த விஷயத்தை பாருங்க. ரைட், எதிர்பார்த்த உற்பத்தி அலகுகள் 1000 ஆகும். அதாவது திட்டமிட்ட உற்பத்தி அலகு. பாதீடு செய்யப்பட்ட உற்பத்தி அலகு 1000 ஆகும். ஒரு அலகுக்கான மதிப்பிட்ட எதிர்பார்க்கின்ற திட்டமிட்ட பாதிட்ட கிரயங்கள் வருமாறு நேர்பொருள் 800, ஒரு அலகுக்கு நேர்பொருள் கிரயம் 800, ஒரு அலகுக்கு நேர்கூலி கிரயம் 600, ஒரு அலகுக்கு நேர்ச்செலவுகள் ரூபாய் 100. இதில் உங்களுக்கு அந்த நேர்ச்செலவு என்றால் என்ன என்பது சரியாக புரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிரிய அலகுக்கும் என தெளிவாக அடையாளம் காணக்கூடியவையெல்லாம் நேர்ச்செலவுகள். இந்த தெளிவாக தரப்பட்டிருக்கு. நேர்ச்செலவு எக்ஸாமில் நேரடியாக தருவார்கள். எங்களுக்கு பிரச்சனை மேந்தலைகள் தான். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், நேர்கூலி மணித்தியாலன் துறை A ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு 5 மணித்தியாலங்கள் எடுக்கிறது. தந்திருக்கிறார்கள். ஒரு பொருளை கிரை அலகை உற்பத்தி செய்வதற்கு ஏத்துறைக்கு 5 மணித்தியாலம் தேவைப்படுகிறது. நேர்கூலி மணித்தியாலம் துறை Bக்கு 4 மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது எனின் அலகுக்கான கிரயத்தை கணிப்பிடுங்க. இங்கே பாருங்க பிள்ளைகள், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆசிரியர் கைநூலிலும் அது தெளிவாக இல்லை, பரீட்சை வினாக்களிலும் இது தெளிவாக குறிப்பிடப்படுவதில்லை. இது உண்மையான மணித்தியாலமா திட்டமிட்ட மணித்தியாலமா என்பது பிரச்சனை. இது உண்மையிலே உண்மையான மணித்தியாலங்கள் என்று தரப்பட வேண்டும் பரீட்சையிலே. ஆனால் பரீட்சை வினாக்களில் உண்மையானது என்று குறிப்பிடப்படுவதும் இல்லை, பாதிடப்பட்டதென்று இது குறிப்பிடப்படுவதும் இல்லை என்பதை மாணவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். சில உண்மையானது என்பது தான், இது உண்மையானது என்பது தான் மிக பொருத்தமானது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவதானிங்க பிள்ளைகள். அடுத்ததை பாருங்கள். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், முதற் கிரியத்தை நாங்கள் ஈஸியாக கணிப்பிட்டோம். ஒவ்வொரு கிரிய அலகின் கிரயத்தோடும் கிரயத்துக்குள்ளேயும் அடங்கக்கூடிய கிரயங்கள்லாம் நேர்கிரயங்கள். நேரடியாக அடையாளம் காணலாம், நேரடியாக உள்ளடக்கலாம். நேரடியாக உள்ளடக்கக்கூடியவை தான் இந்த 3 நேர்ச்செலவுகளும். முதற்கிரியம் இந்த 3ஐயும் கணிப்பது கஷ்டமில்லை, பரீட்சையில் நேரடியாக தருவார்கள். இப்பொழுது 2 துறைகள் இருக்கிறது. ஒரு துறை 5 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறது என்று 5 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறது என்று கணக்கில் தரப்பட்டிருக்குது. 4 மணித்தியாலம். இங்கே பாருங்க பிள்ளைகள், உள்ளடக்கிய மேந்தலைகள் எவ்வளவுன்னு சொன்னால் சில வேளை உள்ளடக்கிய மேந்தலை எவ்வளவுன்னு கேட்பார்கள். 225 என்பதும் 305 என்பது மேந்தலை உள்ளடக்கல். ஒரு அலகுக்கான மேந்தலை உள்ளடக்கல் என்பது 305 ரூபாய். அப்போ ஒரு அலகிற்கான கிரயம் என்ன கிரயம்? உற்பத்தி கிரயம். ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரயம் 1805. இது 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பார்ட் 1 பேப்பரில் வந்த கேள்வி. பின்வரும் தகவல்கள் உற்பத்தி பொருள் ஒன்று தொடர்பானதாகும். பயன்படுத்திய நேர்பொருள் தந்திரிக்கு 200, நேர்கூலி தரையில்லை, உற்பத்தி மேந்தலை தரவில்லை, மொத்த
மொத்த உற்பத்தி கிரயம் 600 ஆயின் நேர்கூலி கிரயம் இதில் 600ல் இருந்து 200. மாணவர்களே, நாங்கள் இதுவரை பார்த்த இந்த மேந்தலை கிரயத்தை மிக சுருக்கமாக முழுமையாக இப்பொழுது நான் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அவதானித்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இது ஏன் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பரீட்சை வினாவை பெரும்பாலும் மாணவர்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது மிக இலகுவாக இருக்கும். ஆனால் பரீட்சையில் இப்பொழுது வருகின்ற கடைசி இறுதி 4 வருட பரீட்சை பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மேந்தலை கிரியத்தின் வினாக்கள் சற்று சிந்தித்து செய்ய வேண்டிய வினாக்களாகத்தான் கேட்கப்படுகின்றது. ஆகவே இந்த மேந்தலை கிரியத்தை நீங்கள் சரியாக கிரகித்து கொள்வதற்கு தியரியை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தியரியை நான் மீண்டும் மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் பிள்ளைகள். அதுக்காக நீங்கள் அதை அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். மேந்தலைகள் என்பது என்ன? நேரில் செலவுகளின் மொத்தம் மேந்தலைகள். ஒவ்வொரு கிரைய நிலையத்துக்கு அவதானிகள் ஒவ்வொரு கிரைய அலகுக்கும் என்று நேரடியாக அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கிற கிரயங்கள் தான் மேந்தலைகள். இந்த மேந்தலைகள் பொதுவாக ஏற்படுகின்றன. மேந்தலைகள் பொதுவாக ஏற்படும். மின்சார கட்டணம், பெருமான தீவு, களஞ்சிய வாடகை, குளிரூட்டல், இவையெல்லாம் பொதுவாக ஏற்படுவதனால் இந்த மேந்தலைகளை ஒவ்வொரு கிரைய அலகின் கிரயத்துக்குள்ளேயும் சாட்டுதல் செய்வது மிக முக்கியமான விடயமாகும். சரியாக கணித்து சரியாக சாட்டுதல் செய்தால்தான் சரியான கிரியத்தை கணிக்க முடியும். சரியான கிரியத்தை கணிப்பிட்டால்தான் சரியான விலையை வாடிக்கையாளருக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் செய்த செலவு முழுவதையும் நாங்கள் என்ன செய்வோம்? வாடிக்கையாளர் மீது சுமத்தி விட வேண்டும். அந்த செலவுகளை எல்லாம் நாங்கள் திரும்பவும் பெற வேண்டும். அதான் இந்த கிரிய கணக்கூட்டினுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இந்த மேந்தலை கிரியங்களை நாங்கள் 2ஆக நான் பாகுபடுத்துகிறேன். ஒன்று உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி அல்லாத மேந்தலை. இந்த பாடத்தில் நாங்கள் உற்பத்தி மேந்தலையை பார்க்க போகிறோமே ஒழிய உற்பத்தி எல்லா மேந்தலைகளை பார்க்க போவதில்லை. அதாவது கிரைய அலகு ஒன்றின் உற்பத்தி கிரயத்தை கணிப்பதற்கு உற்பத்தி மேந்தலைகளை எடுப்போம். மொத்த கிரயத்தை கணிப்பதற்கு உற்பத்தி இல்லாத மேந்தலைகளை எடுப்போம். அப்போ உற்பத்தி கிரயம் கணித்தா பிறகுதான் உற்பத்தி எல்லா மேந்தலைகள் நாங்கள் கவனத்தில் எடுப்போம். இந்த மேந்தலை கிரைய பகிர்வு செயல்முறை அது எதை குறிக்கிறது என்றால் பிள்ளைகள் உற்பத்தி மேந்தலைகளைத்தான் குறிக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உற்பத்தி மேந்தலைகளை ஒவ்வொரு கிரைய அலகின் கிரயத்துக்குள்ளேயும் கொண்டு வருவது, சரியாக கணித்து கொண்டு வருவதற்கு 4 படிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஒன்று மேந்தலைகளை திரட்டுதல். நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், பதிவேடுகளை அடிப்படையாக கொண்டு மேந்தலைகளை திரட்டுவோம். அடுத்தது மேந்தலை கிரயங்களை ஒதுக்குவோம். சில மேந்தலைகள் ஒவ்வொரு உற்பத்தி கிரைய நிலையத்துக்கும் அல்லது ஒவ்வொரு கிரைய நிலையத்துக்கும் என்று தனியாக ஏற்பட்டிருக்க முடியும். அது தனியாக ஒவ்வொரு கிரிய நிலையத்துக்கும் என்று எங்களால் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அவற்றை அந்தந்த கிரிய நிலையங்களுடன் சேர்ப்பதை ஒதுக்குதல் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது மேந்தலை கிரயங்களை பகிர்வு செய்தல். அதில் 2 பகிர்வு இருக்கிறது. ஒன்று முதலாம் கட்ட பகிர்வு, மற்றது 2ஆம் கட்ட பகிர்வு. முதலாம் கட்ட பகிர்வு என்பது
பொதுவான மேந்தலைகளை, அதாவது ஒதுக்கிய மேந்தலைகள் தவிர ஏனைய பொதுவாக ஏற்பட்ட மேந்தலைகளை பொருத்தமான அடிப்படைகளில் உற்பத்தி மற்றும் சேவை கிரய நிலையங்களுக்கிடையில் பகிர்ந்து கொள்வதை, பகிர்ந்து சேர்ப்பதை முதலாம் கட்ட பகிர்வு என்று சொல்கிறோம். இரண்டாம் கட்ட பகிர்வு, முதலாம் கட்ட பகிர்வை தொடர்ந்து இரண்டாம் கட்ட பகிர்வை செய்வோம். இரண்டாம் கட்ட பகிர்வில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், சேவை கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கிடையில் கொண்டு வர போகிறோம். உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கிடையில் கொண்டு வர போகிறோம். ஏன் சேவைக்கிரிய நிலையங்களை உற்பத்தி கிரிய நிலையங்களின் கிரியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற முக்கியமான வினா ஒன்று எழுகிறது. சேவைக்கிரிய நிலையங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிடையாது. சேவைக்கிரிய நிலையத்தோடு வாடிக்கையாளர் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. எனவே சேவைக்கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை மீட்டு கொள்வதற்காக, சேவைக்கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை கிரைய அலகின் கிரயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக அந்த கிரயங்களை, சேவைக்கிரிய நிலையத்தின் கிரயங்களை மீண்டும் உற்பத்தி கிரிய நிலையங்களின் கிரயத்தோடு சேர்த்து விட வேண்டிய தேவை உருவாகிறது. உற்பத்தி கிரிய நிலையங்கள் தான் வாடிக்கையாளரோட தொடர்பு கொண்ட கிரயங்கள். சேவைக்கிரிய நிலையம் உற்பத்தி கிரிய நிலையங்கள் இயங்குவதற்கு துணை புரிகின்ற கிரிய நிலையங்கள் ஆகும். பிரதானமாக களஞ்சியத்தை நான் சொல்லிக்கொள்ள முடியும். களஞ்சியம் என்பது வாடிக்கையாளரோட தொடர்பு இல்லாத ஒரு துறை. அடுத்தது பாதுகாப்பு துறை, செக்யூரிட்டி. அது வாடிக்கையாளரோட நேரடியாக தொடர்பு கொண்ட துறை அல்ல. இவற்றின் மேந்தலைகளை உற்பத்தி கிரிய நிலையத்துக்கு கிரயத்தோடு சேர்த்து விடுவதன் மூலம்தான் கிரய அலகின் கிரயத்தை எங்களால் கணிப்பிட முடியும். அடுத்தது மேந்தலை கிரயங்களை உறிஞ்சுதல். அதாவது பொருத்தமான அடிப்படையில், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அடிப்படைகளிலே அல்லது பாதிடப்பட்ட அடிப்படைகளில், திட்டமிட்ட அடிப்படைகளில் உற்பத்தி கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை ஒவ்வொரு கிரய அலகின் கிரயத்துக்குள்ளையும் கொண்டு வரும் நடவடிக்கைகளைத்தான் மேந்தலை உறிஞ்சல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதில் நாங்கள் கிரயத்தை எப்படி கணிக்கிறோம், ஏன் கணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். உற்பத்திக்கு முன்னர், சேவையை வழங்க முன்னரே நாங்கள் வாடிக்கையாளருக்கு விலையை சொல்ல வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெனு கார்டு தருகிறார்கள். அந்த மெனு கார்டிலே உணவுப் பொருட்காண்ட விலை முன்கூட்டியே கணித்து குறித்து உங்களுக்கு முன்கூட்டியே சாப்பிடுவதற்கு முன்னரே அந்த விலையை தருகிறார்கள் மெனு கார்டில். அப்படித்தான் சகல நிறுவனங்களும் இயங்குகின்றது. அதாவது உற்பத்திக்கு முன்னர், சேவைக்கு முன்னர் விலையை தெரிவிக்காவிட்டால் வாடிக்கையாளருக்கும் உற்பத்தியாளருக்கும் அல்ல சேவை வழங்குனருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், பகிர்வின் அடிப்படைகள் தரப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், பகிர்வின் அடிப்படைகள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவை கொண்டு மேந்தலைகள் எதோடு தொடர்பு கொண்டது என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். உங்களோட விளக்கத்துக்காக நாங்கள் சில அடிப்படைகளை இங்கே தந்திருக்கிறோம். ஆனால் இந்த அடிப்படைகள்லாம் கணக்கில் பிரயோகிக்க வேணுமென்றது இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது பரீட்சை வினாக்களில் கேட்கப்படுவதை பொறுத்து தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
உங்களுக்கு பாடங்கள் துவங்கும் போது கணக்கீட்டு சூழல் பற்றி நாங்கள் படிப்பித்தோம். கணக்கீட்டு சூழலுக்கு ஏற்ப கணிப்பீடுகள் அடிப்படைகள் எல்லாமே என்ன செய்யும்? மாறுபடும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், இதில் ஒரு உதாரணத்தை நாங்கள் இங்கே குறிச்சிருக்கிறோம். இந்த உதாரணங்களில் 2 பகுதி இருக்குது என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் அதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். 2 பகுதியை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஒன்று மேந்தலைகளோடு தொடர்பு கொண்ட தகவல். இதில் மேந்தலைகளோடு தொடர்பு கொண்ட தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து சில மேந்தலைகளும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து சில 2 மேந்தலைகள் தரப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே அவதானியுங்கள். இவை என்னென்று சொன்னால் ஒதுக்கலுக்கு உள்ளாக வேண்டிய மேந்தலைகள். ஒவ்வொரு பகுதிக்கும் என தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இந்த 2 மேந்தலைகள் தரப்பட்டிருக்கு. நேரில் பொருளுடைய கிரயமும் நேரில் கூலியினுடைய கிரயமும் ரூபா பெறுமதியிலே தரப்பட்டிருக்கு. அப்போ இது 2ம் ஒதுக்கலோடு சம்பந்தப்பட்ட விடயம். இவை தான் உங்களுக்கு தேவையான விடயம். தேவையான விடயம் மட்டும் பரீட்சைக்கு தருவார்கள்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மேலதிக விவரமும் தருவார்கள். நீங்கள் தான் விடை அளிக்கும் போது சரியான அடிப்படைகளை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்ததை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இதில் பாருங்கள் பிள்ளைகள், அங்கே முதல்ல நாங்கள் பார்த்தோம் 2 மேந்தலைகள் பார்த்தோம். அவை தெளிவாக இனங்காணக்கூடிய மேந்தலைகள், ஒதுக்கலுக்கு உள்ளாகின்ற மேந்தலைகள். இந்த மேந்தலைகளை நாங்கள் பொது மேந்தலைகள் என்று சொல்லுகிறோம். இந்த மேந்தலைகள் பொதுவாகத்தான் ஏற்படுகின்றன. அந்த பொதுவாக ஏற்படுகிற மேந்தலைகளை நான் இங்கே தரப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு கிரிய நிலை அலகு ஒதுக்கலுக்குள்ளாவதும் பொதுவாக ஏற்படுவது தான். அதாவது ஒரு கிரிய நிலையத்தில் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி அலகுகளுக்கு பொதுவாகத்தான் அவையும் ஏற்பட்டிருக்கின்றன. மேந்தலைகள் பொதுவாக ஏற்படுகிறது என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் முதல் சொன்ன மேந்தலைகள் இந்த கிரிய நிலையத்துக்கென்று தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதனால அந்த மேந்தலைகள் அந்தந்த கிரிய நிலையங்களோடு சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பொதுவான மேந்தலைகளைத்தான் பொருத்தமான அடிப்படைகளிலே உற்பத்தி சேவை துறைகளுக்கு இடையிலே முதலிலே பங்கிட வேண்டும். இந்த கட்டட வாடகை எந்த அடிப்படையிலே பகிரலாம்னு சொன்னால், கட்டடத்தின் தளப்பரப்பு சதுர அடிகளில் தந்திருப்பார்கள். இந்த கணக்கில் தரப்பட்டிருக்கு. ஆனால் வேறு அளவு முறைகளும் தரப்படலாம். அது நீங்கள் கணக்கை பொறுத்து தான் தீர்மானிக்க வேண்டும். மின்சார கட்டணம் கிலோவாட்ஸ் தந்திருப்பார்கள். ஊழியர் காப்புறுதி அது ஊழியரின் எண்ணிக்கையில் பிரிப்போம். ஊழியரின் எண்ணிக்கை தரையில்லைண்டா நேர்கூலி அடிப்படையில் பிரிக்க வேண்டியிருக்கும். அடுத்த யந்திர காப்புறுதி, அது யந்திரத்தின் பெறுமதியில் அதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய. காப்புறுதி என்பது நட்டகடு கோருவதற்கு, நாங்கள் நட்டகடு கோருவதற்கு மேக்சிமம் என்ன யந்திரத்தின் பெறுமதியாக தான் இருக்கும். புதிய யந்திரம் உண்டா யந்திரத்தின் கிரயத்தை எடுப்போம். பழைய யந்திரம் உண்டா யந்திரத்தின் முன்கொண்டு செல் பெறுமதியை நாங்கள் எடுப்போம். யந்திர பெருமானத்தேவு யந்திரத்தின் கிரயத்தை நாங்கள் அடிப்படையாக எடுப்போம். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யந்திர மணித்தியாலங்களும் தருவார்கள். யந்திர மணித்தியால அடிப்படையில் பகிர்வது தவறு அல்ல. ஆனால் எங்களை ஏலவலை பொறுத்தவரையில் யந்திர மணித்தியால அடிப்படையிலான தேய்வு சிலபஸில் இல்லை என்பதனால தேவை கிரயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே பகிர வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகள், மேந்தலை பகிர்வு கூற்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை நான் மீண்டும் இதில் சொல்கிறேன். என்றால்
இது நவீன கற்பித்தல் முறை. நாங்கள் வகுப்பறை கற்பித்தல் முறையிலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதனால் நான் இதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றேன். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஒதுக்கல் ஆண்டு ஏற்கனவே சொல்லி வெட்டுதல் தைத்தல். அப்போ நீங்கள் சரியாக ஒரு விடயத்தை விளங்கணும். மேந்தல்கள் பொதுவாக தான் ஏற்படுகின்றது. இந்த நேரிற்பொருள் வெட்டுதல் பகுதிக்கு உரியது. ஆனால் வெட்டுதல் பகுதியில் உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவாகத்தான் அது உருவாகியிருக்கிறது. அதை எந்த கிரிய நிலையத்துக்கென்று எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய ஒவ்வொரு கிரிய அலகுக்கும் உழவு என்பதை எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்க போவதில்லை. அதெல்லாம் கொண்டு இந்த பயிர்வு கூற்றில் அதை கொண்டு சேர்த்திருக்கிறோம். இது நேரடி ஒதுக்கல் அடையாளம் காணக்கூடியதாக கூடியவற்றை நாங்கள் இங்கே கொண்டு நாங்கள் போட்டிருக்கிறோம். அடுத்தது பொதுவான மேந்தலைகள், அந்த கட்டட வாடகை, மின்சாரம், சந்திர காப்புறுதி, ஊழியல் காப்புறுதி, இவன் பொதுவான மேந்தலைகள். அப்போ தரப்பட்ட அடிப்படைகளில் அங்கே தேர்வு செய்கின்றோம். தளப்பரப்பு, சந்திர தங்கிரியம், ஊழியரின் எண்ணிக்கை அடிப்படையில் பயிர்கிறோம். இங்கே பாருங்கள், சந்திர காப்புறுதி களஞ்சியத்துக்கு வர இல்லை. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு விளங்க வேண்டும், பகிர்வு செய்யும் போது எல்லா கிரிய நிலையத்துக்கும் பயிர வேண்டிய தேவை, பயிர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பயிர வேண்டிய கட்டாயம் இல்லை. பயிர் செய்ய வேண்டிய கட்டாயம் வராது. சில நேரம் ஒரு ரெண்டு கிரிய நிலையத்துக்கு வரலாம், சில நேரம் எல்லா கிரிய நிலையத்துக்கும் வரலாம். மற்ற பரீட்சைகளிலே பிள்ளைகள் பார்க்க வேண்டும், 2 அல்லது 3 உற்பத்தி கிரிய நிலையங்கள்லாம் தருவார்கள். ஒரே ஒரு சேவை கிரிய நிலையம் மட்டும்தான் தருவார்கள். சிலபஸில் ஒரு சேவை கிரிய நிலையம் தான் இருக்கிறது. 2 சேவை கிரிய நிலையம் வந்தால் 2ஆம் கட்ட பயிர்வு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகும். 3 சேவை கிரிய நிலையம் வந்தால் 2ஆம் கட்ட பகிர்வு இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு போய்விடும். ஆகவே பரீட்சையில் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சேவைக்கிரிய நிலையம்தான் வரும். ஒரு சேவைக்கிரிய நிலையம்தான் வருகின்றன. இப்பொழுது இதில் 2 சேவைக்கிரிய நிலையமும் 2 உற்பத்திக்கிரிய நிலையமும் ஒரு சேவைக்கிரிய நிலையமும் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இப்போ சேவைக்கிரிய நிலையத்தினுடைய மொத்த மேந்தலை 13,200. அதை நாங்கள் என்ன செய்கிறோம், உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த களஞ்சியம் வாடிக்கையாளரோட தொடர்பு கொண்டதல்ல. அப்போ களஞ்சியத்தின் மேந்தலைகளை நாங்கள் மீட்டுக்கொள்வதற்காக அவற்றை இந்த 13,200ஐயும் மீண்டும் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு இடையில் பங்கிட வேண்டும். எந்த அடிப்படையில் பங்கிட வேண்டும் அது நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சில கணக்கில் வீதம் தருவார்கள், இதில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். களஞ்சிய பகுதியில் இருந்து இந்த 2 உற்பத்தி பகுதியும் நேரில் பொருட்களை பெற்றிருக்கும். நேரில் பொருட்களை பெற வேண்டுமா இருந்தால் இது பொருள் வேண்டுகோள் பத்திரம் இல்லை பிள்ளைகள், களஞ்சிய வேண்டுகோள் பத்திரம் அனுப்பப்பட வேண்டும். களஞ்சிய வேண்டுகோள் பத்திரத்தின் எண்ணிக்கையிலே அதை நாங்கள் உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு இடையிலே கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது முழுமையாக பயிர்தல் கர்மம் முடிந்து விட்டது. இப்போ திட்டமிட்ட மேந்தலை கிரயம் வந்துட்டுது, பாதீடு செய்த மேந்தலை கிரயம் வந்துட்டுது. முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட மேந்தலை கிரியத்தை கணித்தெடுத்திருக்கிறோம். இங்கே தரப்பட்ட முழுவதும் பாதீடு செய்யப்பட்ட தகவல் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. திட்டமிட்ட தகவல் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதற்கு அடுத்ததாக திரட்டுதல், ஒதுக்குதல், முதலாங்கட்ட பயிர்வு, 2ஆம் கட்ட பயிர்வு, இவற்றுக்கு அடுத்ததாகத்தான் முக்கியமான பகுதி வருகிறது. உறிஞ்சல் அல்லது உள்ளடக்குதல் வருகிறது. உறிஞ்சல் உள்ளீர்ப்பு என்பதென்றால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அடிப்படைகளிலே
உற்பத்திக்கிரிய நிலையங்களின் மேந்தலைகளை ஒவ்வொரு கிரைய அலகின் கிரயத்தோடும் சேர்த்துவிடும் நடைமுறை மேந்தலை உறிஞ்சல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மேந்தலை உறிஞ்சலின் முக்கியத்துவம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு அலகின் மேந்தலை கிரயத்தை அறிய முடியுதல், அதான் உள்ளடக்கப்பட்ட உறிஞ்சப்பட்ட மேந்தலை மேந்தலை உள்ளடக்கல் பெறுமதி என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது அலகுக்கான உற்பத்தி கிரயத்தை கணிக்க முடிதல். இப்போ படித்ததெல்லாம் உற்பத்தி மேந்தலை, அப்போ உற்பத்தி கிரயத்தை கணிக்க முடிதல். அடுத்தது ஒரு அலகினுடைய விற்பனை விலையை தீர்மானித்தல். ஒரு அலகினுடைய விற்பனை விலையை தீர்மானித்தல். விற்பனை விலையை சரியாக தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் சரியான உற்பத்தி கிரயத்தை தீர்மானிக்க வேண்டும். சரியான உற்பத்தி கிரயத்தை தீர்மானிப்பதற்கு சரியான மேந்தலை உள்ளடக்கல் இடம்பெற வேண்டும். பிள்ளைகள், இந்த செஷனில் இந்த மேந்தலைகள் பற்றிய மேலோட்டமான அடிப்படையான முக்கியமான கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் பெறுவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் கைநூல், மாணவர் கைநூல்கள் இருக்கிறது. அதுகளை வாங்கி வாசிப்பதன் மூலம் மேலதிகமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இத்துடன் இந்த செஷன் முடிவடைகிறது. வணக்கம் பிள்ளை.